60 வயதுடைய ராம் தனியார் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவர். இன்று காலை நடைப்பயிற்சி முடித்து வீடு திரும்பும்போது ஓய்வு நேரத்தில் தனிமையை விட்டு விலக ஆசையாய் இருக்கிறது என்று மனதில் நினைத்து கொண்டார். வாழ்க்கையில் மரணத்திற்கு பின்பு மட்டுமே தனிமை வேண்டும். அதற்கு முன்பு வயதான காலத்தில் வாழும் தனிமையான வாழ்க்கை நரகத்திற்கு ஒப்பாகும். ஒவ்வொரு கணமும் அவருக்கு மிகுந்த சிரமத்துடன் நழுவி செல்கிறது. எப்பொழுதாவது அவர் தன் கிராமத்தின் அற்புதமான வாழ்க்கையை நினைத்து பார்க்க தொடங்குகிறார். அங்கே சில தெருக்கள், கொஞ்சம் மக்கள், எல்லாமே சிறியது. மொத்த கிராமத்தையும் ஒரே நாளில் அளந்து விடலாம். கிட்டத்தட்ட அனைவரையும் தினமும் சந்திக்கலாம். அப்போது உலகமே அவர் கையில் இருப்பது போல் உணர்ந்தார். அந்த சின்ன உலகம் போனவுடனே எல்லாமே போயிடுச்சு. உண்மையில் இந்த நகரத்திற்கு வருவதற்கு முன்பு ராம் தனது மனைவி லட்சுமி மற்றும் மகன் கண்ணன் ஆகியோருடன் கிராமத்தில் வசித்து வந்தார். ஆனால் தன் மகன் கண்ணனின் உயர்கல்விக்காக கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வர வேண்டியதாயிற்று. அவர் தனது வீட்டை அந்த நகரத்தில் வாங்கினார். ஆனால் இங்கே வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மனைவி லட்சுமி மாரடைப்பால் இறந்தார். உயர்கல்வி முடித்த கண்ணன் மேலும் படிக்க வெளிநாடு சென்றார். அங்கு பல்கலைக்கழகத்தில் அவரது கல்வி வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. அதன் காரணமாக அவருக்கு அங்கேயே வேலையும் கிடைத்தது. அங்கே அவன் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சரண்யா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ஆரம்பத்தில் கண்ணன் எப்போதாவது கூப்பிடுவார். ஆனால் இப்போது பல வருடங்கள், பல மாதங்கள் கடந்தன. இந்த பெரிய நகரத்தில் ராம் முற்றிலும் தனியாக இருந்தார். இன்று ராம் வாக்கிங் சென்ற பின்பு வீடு திரும்பியதும் திடீரென்று போன் அடித்தது. அட்டன் பண்ணியதும் மறுபக்கத்தில் இருந்து ஒரு குரல், அப்பா நான் கண்ணன். மகனே சொல்லுப்பா, எப்படி இருக்க? குழந்தைகள் எப்படி இருக்காங்க? மருமகள் நலமா? வேலையெல்லாம் எப்படி இருக்கு என ஒரே மூச்சில் பல கேள்விகளை கேட்டார் ராம். அப்பா நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கு? சரி மகனே, இப்போது நன்றாக இருக்கு. இந்த வயசுல எப்பவுமே என்னென்னமோ நடக்குது. என் வாழ்க்கை அது கிடக்குது. என்ன விஷயம் மகனே? நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் நினைவுக்கு வந்திருக்கிறேன் என்றார். அப்பா வாழ்க்கை ரொம்ப பிஸியாகி விட்டது. எதையும் செய்ய எனக்கு நேரம் கிடைப்பதில்லை. உன்னை கூப்பிட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நேரம் ஒத்துழைக்கவே இல்லை. சரியாக சொன்னாய் மகனே. பதவி உயரும் போது பொறுப்புகளும் கூடும். எல்லாரும் அப்படித்தான். குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் புறக்கணிக்க வேண்டிய நிலை வரும். நான் புரிந்து கொண்டேன் மகனே. அப்பா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதுவும் நினைத்து கொள்ள மாட்டீர்களா? சொல் மகனே, வருத்தப்பட என்ன இருக்கிறது என்றார் ராம். அப்பா நீங்கள் இந்தியாவில் முற்றிலும் தனியாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது உங்கள் உடல்நிலையும் சரியில்லை. எப்போதாவது தான் இந்தியாவுக்கு என்னால் வர முடிகிறது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் சரியாக உணர்ந்தால் நீங்கள் எங்களுடன் அமெரிக்காவுக்கு வாருங்கள். இங்கே உங்கள் பேர குழந்தைகள் இருவரும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். உங்கள் நேரமும் மகிழ்ச்சியாக கழியும். நான் உங்களை பற்றி இங்கு மிகவும் கவலைப்படுகிறேன் என்றான் கண்ணன். ராம் தனது மகனின் பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் மனதில் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று 60 வருடங்கள் ஆனது. ஒரு நாள் திடீரென்று நான் கண் மூடலாம். என் இறுதிச் சடங்குகளை கூட என் மகனால் பார்க்க முடியாமல் போகலாம். அவனுடன் சென்ற பின்பு நம் மகனின் மடியிலே இருந்தால் கூட கவலை இல்லை. இதை எண்ணிய ராம் மகனுக்கு சம்மதம் தெரிவித்தார். அப்போது கண்ணன், அப்பா இனி நாம் இங்கேயே செட்டில் ஆகிவிடலாம். இந்தியாவுக்கு போக வேண்டாம். அதனால் அந்த வீடு இனிமேல் தேவையில்லை. எனவே வீட்டை விற்றுவிடலாம் என்றான். ராம் வீட்டை விற்க சொல்வதை கேள்விப்பட்டு சற்றே ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் இந்த வீட்டில் அவரது மனைவியின் இனிமையான நினைவுகள் இருந்தன. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அவள் கைகளால் அலங்கரித்திருந்தாள். ஆனால் மகன்தானே இனி அவருக்கெல்லாம். அவனை விட்டால் வேறு யார் இந்த உலகத்தில் என்று எண்ணிய அவர் வீட்டை விற்க சம்மதித்து அடுத்த நாளே பத்திரிகையில் வீடு விற்பனை தகவல் வெளியானது. வீடு பேரம் சில நாட்களில் முடிந்தது. சுமார் 1 மாதத்திற்கு பிறகு கண்ணன் இந்தியாவுக்கு வந்து ராம் வங்கி கணக்கில் வைத்திருந்த மொத்த பணத்தையும் அவனது கணக்கிற்கு மாற்றிய பின்பு அமெரிக்கா செல்ல தயாராகிவிட்டார்கள். குறித்த நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்தனர். கண்ணன், அப்பா நீங்கள் இந்த சோபாவில் உட்காருங்கள். அனைத்து சம்பிரதாயங்களையும் முடிக்க கால அவகாசம் தேவை. நான் விமானம் ஏறுவதற்கு தேவையான செக்இன் செய்த பிறகு வருகிறேன். பிறகு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். ராம் அங்கேயே சோபாவில் அமர்ந்தார். அவரது மனம் கடந்த காலத்தை நினைக்க ஆரம்பித்தது. திடீரென்று அவரது வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் திறக்க ஆரம்பித்தன. மனைவி மிகுந்த ஆர்வத்துடன் கட்டிய வீட்டை விற்றதை எண்ணிய போது அவர் கனமாக உணர்ந்தார். இந்த நகரத்திற்கு வருவதற்கு முன் ராம் தனது மனைவி லட்சுமியிடம் வீட்டை வாடகைக்கு எடுப்பதாக கூறியிருந்தார். ஆனால் லட்சுமி தயாராக இல்லை.
தற்போதைய வாடகையை மட்டுமே பார்க்க வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் தொடர்ந்து வேட்டையாடும். அது எதுவாக இருந்தாலும் கடன் வாங்கி சிறிய வீடு வாங்கலாம். குறைந்தபட்சம் வயதான பின்பு எங்கும் அலைய வேண்டியதில்லை என்ற மனைவியின் ஆசையில் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த வீட்டை கட்டினோம். ஆனால் லட்சுமி ஏதோ ஒரு சில நாட்கள் தான் இந்த வீட்டில் இருக்க முடிந்தது. அந்த நினைவுகள் மனதில் நீங்காமல் நிற்கிறது. அன்று ஓர் இரவு நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன். என் மனைவியால் மூச்சுவிட கடினமாக இருந்தது. அவருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் சேர்த்தேன். ஆனால் மருத்துவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அவள் கடவுளுக்கு பிரியமானவள். என்னை இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டாள். லட்சுமி இருந்த பிறகு கண்ணன் சில நாட்கள் இந்தியா வந்து சில நாட்கள் இருந்துவிட்டு திரும்பினான். இப்போது என் மனைவிதான் மகனிடம் என்னை சேர்க்க வைத்திருக்கிறார் என்று எண்ணியவாறு அருகில் இருந்த பெஞ்ச் ஆதரவுடன் ராம் எழுந்து நின்றான். அவர் கடிகாரத்தை பார்த்தபோது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்திருந்தது. ராம் அமெரிக்கா செல்லும் விமானத்தின் கவுண்டருக்கு சென்று, மேடம், என் பெயர் ராம், என் மகன் பெயர் கண்ணன். நாங்கள் அமெரிக்காவிற்கு விமானம் பிடிக்க வேண்டும். என் மகன் இங்குதான் வந்தான், ஆனால் அவரை எங்கும் பார்க்க முடியவில்லை என்றார். பயணிகளின் பட்டியலை பார்த்த அந்த பெண், ஆம், கண்ணன் என்ற பயணி இங்கு வந்தார். அமெரிக்கா செல்லும் விமானம் புறப்பட்டு 1 மணி நேரத்துக்கு மேலாகிறது. அதில் சென்றவர் பட்டியலில் அவர் பெயரும் உள்ளது என்றாள். அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட ராம் அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் சொன்னார், ஆனால் மேடம், நானும் விமானத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டி இருந்தது. நான் இல்லாமல் விமானம் எப்படி கிளம்பியது? இது சாத்தியமில்லை என்றார். ஐயா, விமானத்தில் ஏற வேண்டிய பயணிகள் அனைவரும் போய்விட்டார்கள். எந்த பயணியும் விடுபடவில்லை. பயணிகள் யாரோனும் வரவில்லை என்றால் எங்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கும் என்று அந்த பெண் கூறியதும் ராம் கண்ணீர் விட்டார். சத்தமாக முணங்கினார். என்னை கூட்டிட்டு போகாமல் என் மகன் எப்படி? அப்படியென்றால் அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கவே இல்லை என்று அர்த்தம். என்ன மாதிரியான மோசடி இது? ராமின் கால்கள் நடுங்கியது. அவர் அப்படியே விழுந்தது போல தரையில் அமர்ந்தார். யோசிக்க ஆரம்பித்தார். என் மகன் இவ்வளவு மோசமானவனா? அவன் வாழ்க்கையை சிறப்பாக்க என் மகிழ்ச்சியை தியாகம் செய்தேன். நாம் முதுமைக்காகவும் ஏதாவது சேமிக்க வேண்டும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. கண்ணன் எங்கள் ஒரே மகன். அவனுடைய சௌகரியத்தை நாம் கவனிக்கவில்லை என்றால் யார் கவனிப்பார் என்று. அவன் ஒரு பொம்மை கேட்டால் நான் 2 கொண்டு வந்து கொடுப்பேன். வெளிநாட்டில் படிக்கும் ஆசையை நிறைவேற்ற பணம் தயார் செய்ய எத்தனை பேரிடம் கையேந்தினேன். மகனின் ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று மட்டும் மனதில் உறுதியாய் இருந்தேன். அதற்காக என் அண்ணன் மனோஜிடமும் பணம் கேட்டேன். அண்ணன் எனக்கு அந்த உதவியை செய்ய மறுத்ததால் நான் சண்டை போட்டேன். திறமை இல்லாத போதும் ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாய் என்று அவர் கூறினார். நம் நாட்டில் வேலை இல்லையா, கல்வி இல்லையா, இவ்வளவு பணம் வாங்கி அங்கே அனுப்பணுமா என்றெல்லாம் என் அண்ணன் பேசிவிட்டார். அதே நாளில் என் மனதிற்குள் எந்த உதவிக்காகவும் என் அண்ணன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் என்று முடிவு செய்து கொண்டேன். அன்றிலிருந்து எங்கள் 2 சகோதரர்களிடையே மனக்கசப்பு. ஆனால் பார்த்தால் அவர் தவறாக ஏதும் சொல்லவில்லை. மகன் காரணமாகத்தான் என் சகோதரனை சந்தித்தேன். நான் என் சகோதரனுடன் உறவை முறித்ததால் இன்று அதே மகன் என்னை ஏமாற்றிய போதும் அண்ணன் ஆதரவு எனக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் என்னை ஆதரவற்றவனாக ஆக்கிவிட்டான். பாதுகாப்பு பணியாளர்களின் குரலை கேட்டு ராமின் கவனம் சிதறியது. அந்த ஊழியர் அவரிடம் கேட்க தொடங்கினார். ஐயா, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் இங்கே நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதை நான் கண்காணிக்கிறேன் என்றான். மகனே, நான் எங்கே போவேன்? எனக்கு என்று இடமில்லை. நான் என் மகனுடன் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவன் என்னை விட்டுவிட்டு போய்விட்டான். இப்போது என் விதி என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார். கடவுளை, இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் நான் எங்கே போவேன்? யார் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க? இப்போ என் வீடு கூட என்னோட இல்லை. அண்ணனிடம் போகலாமா? அவர் எனக்கு உதவுவாரா? அவர் என்னை மன்னித்திருப்பாரா? ஆனால் இப்போது வேறு வழி இல்லை. அவர்கள் முன் அழுவேன், மன்றாடுவேன், என் கோபத்தை வெளிப்படுத்துவேன். என் கஷ்டத்தை சொன்னால் அவர்களின் உள்ளம் உருகலாம். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன் என்று நினைத்து கொண்டே பஸ் ஸ்டாப்பை பிடிக்க நகர்ந்தார். சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு அண்ணன் மனோஜ் வீட்டை அடைந்தார். அவர் அழைப்பு மணியை அடித்ததும் அங்கே வேலைக்காரி கதவை திறந்து, யாரை சந்திக்க விரும்புகிறாய் என்று கேட்டாள். மனோஜ் அண்ணன் வீட்டில் இருக்கிறாரா என்றார் ராம். ஆமாம் ஐயா, இருக்காரு. ஆனால் நீங்கள் யார் என்று கேட்க நான் அவர் தம்பி என்றார். அப்போது மனோஜ் வெளியே வந்தார். ராமின் பொறுமை உடைந்து அவர் அழத் தொடங்கினார். மனோஜ் அவரை உள்ளே அழைத்து வந்து இந்த நிலைக்கான காரணத்தை கேட்டார். ஆனால் ராம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. அண்ணனின் தோளில் தலை வைத்து நெஞ்சை உருக்கி அழுவது போல் உணர்ந்தார். அவர் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மனோஜ் உடனடியாக வேலைக்காரியிடம்
தண்ணீர் கொண்டு வர சொன்னார். ராம், என்ன விஷயம்? ஏன் இப்படி தொடர்ந்து அழுகிறாய்? இதோ முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக இரு. இப்போது நீ உன் வீட்டில் இருக்கிறாய், உன் அண்ணன் நான் இருக்கிறேன் என்றார் மனோஜ். ராம் ஆழ்ந்த மூச்செடுத்து சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியான குரலில், அண்ணே, இந்த வயதில் போய் மகன் என்னை ஏமாற்றினான். இப்படி ஒரு நாளை காண நேரிடும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. சுற்றிலும் இருட்டாக உள்ளது என்று ஆரம்பித்து முழு சம்பவத்தையும் அவரிடம் கூறினார். மனோஜ் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து அவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக கேட்டுவிட்டு, என்ன ஒரு கேலி கூத்து இது? மகனை படிக்க வைத்து நல்ல மனிதனாக்க எல்லாவற்றையும் பணயம் வைத்து இப்படி கஷ்டப்பட்டாய். இன்றைய குழந்தைகள் எவ்வளவு சுயநலவாதிகளாக மாறிவிட்டனர் என்றார். அண்ணன், இப்ப என்ன பண்ணணும்னு புரியல. இந்த வயசுல என்னால் ஒரு வேலைக்கு கூட போக முடியாது. முதியோர் இல்லத்தில் எப்படி சேர்வது என்றார். என்ன சொல்கிறாய் ராம் என்றார் மனோஜ். தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர் இன்று முதியோர் இல்லம் செல்வதாக பேசுகிறார். இந்த வீடு நம்முடையது மட்டுமே. நம் மகள் மைதிலி திருமணம் முடியும் வரை நாம் இந்த வீட்டிலேயே இருப்போம். உன் அண்ணி இறந்த பிறகு இந்த வீட்டில் நானும் மைதிலியும் மட்டுமே இருக்கிறோம். இப்போது நீ வந்தாய், நாம் இங்கேயே இருப்போம் என்றார் மனோஜ். மூத்த சகோதரனால் ராமுக்கு சில உதவிகள் கிடைத்தது. ஆனால் ராம் அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. அதனால் தான் அவர் இன்னும் கவலைப்பட்டார். இந்த விஷயங்கள் 2 சகோதரர்களிடையே நடந்து கொண்டிருந்தன. அப்போது கதவு மணி அடித்தது. மனோஜின் மகள் மைதிலி வந்தாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டில் சித்தப்பாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள். மைதிலி அவர் அருகில் அமர்ந்து நலம் விசாரித்தாள். ஆனால் அவர்களின் நிலை குறித்து அறிந்தும் அவள் மிகவும் வருத்தமும் ஆச்சரியமும் அடைந்தாள். மறுநாள் காலை மைதிலி தன் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் சுவையான காலை உணவை தயார் செய்து பரிமாறிவிட்டு தனி அறைக்குள் சென்றாள். மைதிலி மொபைலில் மட்டும் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை ராம் பார்த்தார். அவள் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை பார்த்ததும் ராமின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அவள் வெளியே வந்ததும், மகளே, நானும் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கலாமா? வீட்டில் உட்கார்ந்து மகனை பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட ஏதாவது வேலையில் பிஸியாக இருப்பது நல்லது என்றார். அதை கேட்ட மைதிலி, ஏன் சித்தப்பா, இப்போதெல்லாம் ஆன்லைன் வகுப்புகளின் காலம். நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை, அல்லது பள்ளியைப் போல பல மணி நேரம் கற்பிக்க வேண்டியதில்லை. உங்கள் வசதிக்கேற்ப குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கலாம். நீங்களும் சிறந்த கணித ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். மைதிலி ராமின் ரெஸ்யூமை தயாரித்து தன் பள்ளிக்கு அனுப்பினார். சிறிது நாளில் மூத்த கணக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இப்போது அவர் ஆன்லைன் படிப்புக்கு நல்ல பணம் பெற ஆரம்பித்தார். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை தனது போனில் இருந்து குழந்தைகளுக்கு ஆன்லைனில் பாடம் சொல்லிக் கொடுத்தார். மேலும் அவர் செலவுகளை அவரே பார்த்துக் கொள்கிறார். இப்போது அவர் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தார். அவர் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார். இப்போது அவர் தனது வாழ்க்கையில் திருப்தி அடைந்தார். ஆனால் அவர் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார். எனவே தனது சொந்த பயிற்சி மையத்தை திறக்க நினைத்தார். மைதிலியும் இந்த வேலையில் அவருக்கு உதவினாள். மைதிலி உதவியுடன் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தார். அங்கு அவர் தனது பயிற்சி மையத்தை திறந்தார். கணிதம் தவிர மற்ற பாடங்களும் பயிற்சி அளிக்க 2 ஆசிரியர்களை நியமித்தார். அவர்களின் பயிற்சி மையத்தில் கட்டணம் மிக குறைவு. கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகளும் இலவசமாக படிக்கலாம். இதனால் அவரது பயிற்சி மையத்தின் புகழ் அதிகரிக்க தொடங்கியது. அப்போது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவருக்கு உதவ முன்வந்தன. அவரது பயிற்சி மையத்திற்கு பெரிய இடத்தை வழங்கினர். ஒரே வருடத்தில் அவரது பயிற்சி மையம் ஒரு பெரிய கல்வி நிறுவனமாக உருவெடுத்தது. மறுபக்கம் கண்ணன் தன் தந்தைக்கு செய்த துரோகத்தின் விளைவுகளில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அந்த பணத்தை எல்லாம் அவர் நண்பருடன் சேர்ந்து மிகப்பெரிய தொழில் முதலீடு செய்தார். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கிய பின்பு அவர் ஏற்கனவே கிடைத்த வேலையை விட்டுவிட்டார். அவரது நண்பர் ஏதேதோ சூழ்ச்சி செய்து மொத்த பணத்தையும் திருடிவிட்டு தலைமறைவாகினார். இப்போது கண்ணனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் இல்லாமல் எவ்வளவு காலம் அந்நிய மண்ணில் இருக்க முடியும்? மிச்சமிருந்த கொஞ்ச பணத்தில் டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்து இந்தியா திரும்பினார்கள். இந்தியா திரும்பிய கண்ணன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மாமியார் வீட்டில் வாழத் தொடங்கினார். அவர் வேலை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பெரிய வேலை எதுவும் கிடைக்கவில்லை. சிறிய வேலை அவரது தரத்திற்கு பொருந்தவில்லை என்று நினைத்தான். மேலும் அவரது மாமியார் கிண்டல் செய்ய தொடங்கினாள். வேலை இல்லாத மருமகனுக்கு மாமியார் கூட மரியாதை கொடுப்பார்களோ என்று அவனுக்கு தோன்றியது. இப்போது அவன் மாமியார் வீட்டில் தான் மிகவும் மோசமாக நடத்தப்படுவதாக உணர ஆரம்பித்தான். ஒரு நாள் செய்தித்தாளை படிக்க எடுத்தபோது செய்தித்தாளில் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த செய்தித்தாளில் கடின உழைப்பாளிகள் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டார்கள். மாறாக அவர்கள் தாங்களாகவே கஷ்டங்களை சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள். கடினமாக உழைத்தால் வயது வெறும் எண்தான். திரு ராம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். 60 வயதில் தனக்குள் இருந்த கற்பித்தல் கலையை உயிர்ப்பித்து இன்றைய பெரியோர்களுக்கு உத்வேகமாக விளங்கியவர்.
ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பொறுப்பை ஏற்ற சிறந்த ஆசிரியர்களில் இவரும் ஒருவர். இவரது பணியை பாராட்டி ஒரு கார் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த பாராட்டுக்குரிய வேலையை பார்த்து அவருக்கு அரசாங்கம் வெகுமதி அளிக்கப் போகிறது. இந்த செய்தியை படித்த கண்ணன் தனது கண்களை நம்பவில்லை. தனது அப்பா இன்று இவ்வளவு பெரிய ஆள் ஆகிவிட்டார் என்று வியந்தான். நாளிதழில் வெளியான செய்தியுடன் அவர்களின் பயிற்சி மையத்தின் பெயருடன் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. கண்ணன் தனது மனைவியுடன் உடனடியாக உதவி கேட்க தனது தந்தையை சந்திக்க ஓடினான். அவர்கள் அங்கு சென்றபோது அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருப்பதை கண்டனர். இருவரும் உள்ளே சென்று காவலாளியிடம் ராம் எனது அப்பா, அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காவலாளி அவனை அலுவலகத்தில் உட்கார வைத்துவிட்டு ராமை அழைக்கச் சென்றார். தந்தை வந்தவுடனே காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான். ராம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். தந்தை வந்தவுடனே காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான். ராம் தனது மகன் கண்ணனை திடீரென அவரது காலடியில் பார்த்ததும் ஆச்சரியம். அப்போது கண்ணன், அப்பா என்னை மன்னியுங்கள், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். உன் வீட்டை ஏமாற்றி விற்று உன்னை தனியாக விட்டுவிட்டேன். ஆனால் அதற்கு கடவுள் என்னை தண்டித்து விட்டார். நானும் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டேன். உங்கள் ஆதரவை நாடி வந்திருக்கிறேன் என்று கூறி அழுதான். மகனின் பேச்சை கேட்ட ராம், மகனே, கடவுளின் தண்டனைக்கு சத்தம் இல்லை என்பதை நீ மறந்துவிட்டிருக்கலாம். ஆனால் அவர் நினைத்தால் ஒரு கணத்தில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருப்பவனும் கீழே விழுவான். அகல பாதாளத்தில் இருப்பவன் உச்சத்திற்கே போய்விடுவான். நீ எனக்கு செய்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது. வயதான தந்தையின் நம்பிக்கையை உடைத்து விட்டாய். ஒரு பக்கம் நீ இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் மனோஜ் அண்ணாவின் மகள் மைதிலி உண்மையான மகளை வாழ்கிறாள். அவள் திருமணம் செய்திருந்தாலும் அவள் தந்தையையும் மற்றும் அவள் மாமியார் வீட்டையும் சேர்த்து கவனித்துக் கொள்கிறார் என்றார். அப்போது மருமகள் கண்ணீருடன், மாமா, நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு பைசாவுக்கு ஏங்குகிறோம். இப்போது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கு. குழந்தைகளின் படிப்பு வீணாகிடும் போல இருக்கு. தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க என்றாள். அப்பா, நான் உங்கள் மகன், என்னை மன்னிக்க மாட்டீர்களா என்று கண்ணன் கேட்க, பிறகு ராம் தெளிவாக சொன்னார், நான் ஒரு முறை உன்னால் ஏமாற்றப்பட்டேன். இதற்கு மேல் ஏமாற எனக்கு சக்தி இல்லை. என்ன வேணாலும் செய். ஆனால் நான் என்ன பணம் சம்பாதித்தாலும் உனக்காக அந்த பணத்தில் ஒரு பைசா கூட என்னிடம் இல்லை. வயதான காலத்தில் இவ்வளவு சாதிக்கும் போது உனக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு? நீங்களே பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று பாருங்கள். ஆனால் என்னை எதிர்பார்த்து இனி என்னிடம் வராதே. எனது வகுப்பு எடுக்க வேண்டிய நேரம் இது. நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் வேறேதுவும் பேசுவதற்குள் ராம் எழுந்து வகுப்புக்கு கிளம்பினார். மகன் மருமகள் இருவரும் முகத்தை தொங்கவிட்டு திரும்ப வந்தனர். இப்போது அவர்களுக்கு வருந்துவதை விட வேறு வழி இல்லை.